அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி சமைச்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிள்ல எடுத்துட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. என்ன மகாராணி, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? சாப்பிட முடியுமா முடியாதா? நீ செஞ்சுக்கிறதா வாயில வைக்க முடியுமான்னு சொல்லி லக்ஷ்மி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ராகவன் ஆமா, எங்க போயிட்டா மலருன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மகாராணி கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க, அவளுக்கு பிறந்த நாளாம், அதனால கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. எல்லாம் இஷ்டப்படி அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்றாங்கன்னு சொல்லி ராகவன் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மதி சொல்றாங்க, இப்போ பிறந்த நாள்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு எதுக்காக இப்படி நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க? வருஷமெல்லாம் அவங்க கிச்சன்லயே தானே நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்பெஷல் டே. அந்த ஸ்பெஷல் டேல நல்லபடியா இருக்கணும், அவ்வளவுதான். அதை தான் நினைச்சேன். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்க ரெடியா இருக்கு. இல்ல இது பத்தல, வேற ஏதாவது செய்யணும்னு சொன்னா கூட அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கான வேலை சரியா நடக்குதா? அதை நான் செஞ்சா என்ன, மலரக்கா செஞ்சா என்னன்னு சொல்லி கோபமா பேசிட்டு இருக்காங்க. மதி உடனே லக்ஷ்மி, ஏங்க இவகிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது, பேசாம சாப்பிட வேண்டியதுதான், சாப்பிடலாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே நம்ம ராகவன் காரிக்கும் துப்புறாங்க. என்னாச்சுங்க, ஏங்க இப்படி துப்பிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்தியா? உப்பு அப்படி இருக்கு. இதெல்லாம் யார் இப்படி சமைச்சாங்களோ தெரியல. இந்த மலருக்கு வீட்டு வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போறது கூட நேரம் இல்லையான்னு சொல்லி ராகவன் ஒரு பக்கம் புலம்புறாங்க. உடனே அதுக்கு சுரேஷ் ஏமதி, இந்த சமையல் சமைக்கிறது கூட உனக்கு தெரியாதா? வாழ்க்கையிலேயே பேச மட்டும் நல்லா தெரியுதுல்ல, இத ஒழுங்கா சமைக்க மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லாதான் சமைச்சேன், உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போனை எடுத்துட்டு வீடியோ காட்டுறாங்க. ராகவனுக்கும் சுரேஷுக்கும் காட்டுறாங்க. உடனே ராகவன் சுரேஷ் பார்த்துட்டு லக்ஷ்மி முறைச்சு பாக்குறாங்க. லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியறதுல. ஏங்க எதுக்காகங்க என்ன முறைச்சு பாக்குறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன லக்ஷ்மி இது, என்ன இதுன்னு காட்டுறாங்க. லக்ஷ்மிக்கு இது பெரிய ஷாக். ஏன்னா நம்ம மதி ரொம்பவே டேஸ்டா தான் சாம்பார் செஞ்சிருப்பாங்க. குளிக்க போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள லக்ஷ்மி மலர் திரும்ப வேலை பார்க்கணுன்றதுக்காகவும் மதி மேல கெட்ட பேர் வரணுன்றதுக்காக சாம்பார்ல உப்பு அள்ளி போட்டிருப்பாங்க. அதை வீடியோ ரெக்கார்டும் மதியை தான் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததும் ராகவனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருந்தார் லக்ஷ்மின்றாங்க. இல்லைங்க அது பேசாத, இவன் முன்னாடி என்ன தலைக்குனி வச்சுட்டல உன்னெல்லாம் சொல்லிட்டு ராகவன் கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. சுரேஷ்க்கு இதுல எந்த ஒரு பதிலுமே இல்ல. உடனே மதி கேக்குறாங்க, என்ன மட்டும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா வாழ்க்கையிலேயே கேக்குறீங்கல்ல, வாழ்க்கையிலேயே சண்டை போடுறீங்கல்ல, இப்போ உங்க அம்மா பண்ணதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்கிறவர் தானே, இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு மதி கேட்க, உடனே சுரேஷ் ஏமா இப்படி பண்ற, எதுக்காகமா இப்படி பண்ற, வீட்டுல சும்மா உட்காந்துட்டு உன்னால இருக்க முடியலையா, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி சுரேஷ் திட்டிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போனதும், மதி என்ன வச்சு பழி வாங்கிட்டு இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, பாத்துக்கிறேன்றாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு எதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது, நீங்க பண்ணதுக்கு திருப்பி கொடுத்தேன், இனி இப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு மதி கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே லக்ஷ்மி அங்கிருந்து கோவமா, ஏங்க நான் மலரு இவ சொல்லி போயிட்டாலே அந்த ஒரு கோபத்துல தாங்க பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. இப்ப நீ செய்யறல, அதை தெரியாத மாதிரி உனக்கு தப்பு பண்ண தெரியாத, போய் யார்கிட்ட மாட்டியிருக்க பாரு, கடைசியில இப்படி ஒரு அசிங்க அவமானம் உனக்கு தேவையா? சொல்லு லக்ஷ்மி, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க இல்லைங்க அது இனி சூதானமா இருக்க பாரு, சரியான்னு சொல்றாங்க. சரிங்க, இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மதி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும் போது சுரேஷ்க்கு சாப்பாடு திரும்ப எடுத்துட்டு கொடுக்குறாங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் கேக்குறாங்க. இல்ல அது உங்களுடைய அம்மா உப்பள்ளி கொட்டின சாம்பாரு, அதனால நான் இது வேற செஞ்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி இது எடுத்து வச்சது, இதை சாப்பிடுங்கன்னு சொன்னதும் சுரேஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, மலர் எப்படி செய்வாங்களோ அதே பக்குவத்துலதான் மதியம் செஞ்சிருக்காங்க, உனக்கு சரியா சமைக்கவே வராதுன்னு சொன்ன, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதெல்லாம் சமைக்க தெரியுமோ அது எல்லாமே நான் சமைப்பேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் என் அம்மா பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி, வயசான காலத்துல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் முதல் முறையா மதி கிட்ட சாரி கேக்குறாங்க. இதை நம்ம மதியால ஏத்துக்கவே முடியல, நிஜமாவே நீங்க தானா சாரி கேட்டீங்க, என்னால இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. என் அம்மா பண்ணது தப்பு, தப்பு பண்ணா கண்டிப்பா அதுக்கு தண்டனை கிடைக்கும்ல, அதனாலதான், வேற ஒன்றும் கிடையாதுன்றாங்க.
இங்க பாருங்க, நீங்க உங்க அம்மாவ கேள்வி கேட்டாலாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. உங்களுடைய மாமா பண்ற அநியாயத்த கேள்வி கேட்டா தான் நீங்க நிஜமாவே நல்ல மனுஷன். உங்க மாமா என்ன பண்ணாலும் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து, எது சொன்னாலும் அது சரின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல, அத முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி மதி கிளாஸ் எடுக்க, என்ன நீ எனக்கே கிளாஸ் எடுக்கிற? ஏதோ என் அம்மா வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால நீ எஃபெக்ட் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்காக என் மாமா ஒட்டுமொத்தமா கெட்டவரு. அவர் சொல்ற விஷயம் எல்லாமே தப்பான விஷயம்ன்ற மாதிரி எல்லாம் நீ போர்ட்ரேட் பண்ணாத. புரியுதான்னு சொல்லி சுரேஷ் கோபப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே மதி வந்து இவரெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்த போறது கிடையாது. திருத்தணும் நம்ம நினைச்சா நம்ம தான் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கணும். எக்கேடு கெட்டாவது போகட்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரோட மாமாவை பத்தின குணம் தெரியாதே போயிடும். பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மதி வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மலர் வராங்க. ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா மதி கட்டி பிடிக்கிறாங்க. மதி, நீ மட்டும் இல்லனா என்னால கோவிலுக்கும் போயிருக்க முடியாது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என்னால செஞ்சிருக்க முடியாது. இந்த பிறந்த நாள என் வாழ்க்கையில எப்பவுமே மறக்கவே மாட்டேன் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி மலர் சொல்றாங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கான ஒரு டைமை தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கிச்சனு, வீடு, அடுப்படி இந்த மாதிரி இருக்காதீங்கக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா ஒரு ரிங்க கொடுக்குறாங்க. அத வந்து பாத்துறாங்க லக்ஷ்மி. ஏ மலரு, என்னடி பயம் விட்டு போச்சான்னு சொல்றாங்க. அத்தை, இல்ல அத்தை, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையில போனவன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க, நாங்கெல்லாம் பட்னி சாகணுமான்றாங்க. உடனே மதி, அதுதான் எல்லா வேலையும் ரெடியா இருக்கே, நீங்க கேட்டது எல்லாமும் செஞ்சுட்டேன். அப்புறமா எதுக்காக தேவையில்லாத அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? பிறந்த நாள் அன்னைக்கு கூட நீங்க அவங்கள ஃப்ரீயா விட மாட்டீங்களான்னு சொல்லி மலருக்கு மதி சப்போர்ட் பண்ணதும், முதல்ல இவங்க 2 பேரையும் பிரிக்கிற வேலையை பார்க்கணும். இவங்க 2 பேரும் ஒத்துமே இருந்தா இந்த குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிளான் பண்றாங்க. இப்ப மதி மலரை பிரிக்கிறதுக்கு லக்ஷ்மி என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.